மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இப்போ பயங்கரமான வெயில்லாம் அடிச்சிட்டு இருக்குல்ல, ஐயோ அப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு வெயில். டெய்லி மத்தியானம்ல அந்த வெக்க அப்படியே நைட் வரைக்கும் வருது பாருங்க. எப்போ ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி காட்டன் குர்த்தி செட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதை தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எங்கேயும் போய் செக்அப் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அது என்னன்னு தெரியல, எடிட் பண்ணும்போது இந்த கொலுசு சவுண்டே எனக்கு கேட்க மாட்டேங்குது. வீடியோ எடுக்கும் போது இந்த கொலுசு சவுண்ட் எனக்கு கேட்க மாட்டேங்குது. வீடியோ போஸ்ட் பண்ண அப்புறம் இப்போ லாஸ்டா ரீசெண்டா போட்ட ஹால் வீடியோல கூட கமெண்ட் வந்தது, இந்த மாதிரி எனக்கு கொலுசு சவுண்ட் கேட்குது, நீங்க ஆட் பண்றீங்களா எப்படி அப்படின்ட்டு. இப்போ கொலுசு சவுண்டே இல்லை, எனக்கு என் காதுல கேட்கவே இல்லை. ஆனா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண அப்புறம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஓல்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு அடம் பிடிச்சி வாங்கின ஒரு கொலுசு வந்து அம்மா எடுத்து கொடுத்தாங்க. என்ன கொஞ்ச நாள் போட்டுக்கோ அப்படின்ட்டு. முந்தி வந்து இந்த மாதிரி தான் இந்த கொலுசு. இதை நான் வந்து நிறைய வாட்டி போடக்கூட இல்லை. இதை நான் அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வந்து ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதனால வந்து அம்மா வேணான்னு சொன்னாங்க அங்கேயே. ஆனால் நான் வந்து இது வாங்கி தீருவேன், எனக்கு வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு ஒரே அடம். இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் நான் தான் எடுத்து தருவேன், டெய்லி வேர்க்கு ஸ்டோன் விழுந்துரும் அப்படின்ட்டு அம்மா கொடுக்கல. ஒரே ஒரு வாட்டி ஃபங்க்ஷனுக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டி போட்டுப்பேன், அதுக்கப்புறம் போடவே இல்லை. இதை நான் எடுத்து மாட்டினேன். பயங்கர வெயிட்டு. இப்போ நான் ரொம்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆங்க்லெட் வாங்கி யூஸ் பண்ணல. ஸோ அதில் வந்து இது போடும்போது ரொம்ப வெயிட்டாக தெரிஞ்சது அண்ட் ரொம்ப பெருசு. இது வந்து அவ்வளோவா சத்தம் வராது, அந்த மாதிரி பார்த்து எடுத்தேன். இப்போ இதை நான் போட்டால் கூட உங்களுக்கு சத்தம் கேட்கும் கால் அசைக்கும் போது அப்படின்றதுக்காக நான் இதை கலட்டி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். இன்னும் வந்து கொலுசு சவுண்ட் கேட்டுச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு முந்தின வீடியோலாம் நான் கொலுசு போடலை. அதை வந்து இன்னைக்கு தான் எடுத்து அம்மா கொடுத்தாங்களே. ஹாலில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இந்த ஆனி டிசைனர் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து நான் இதுக்கு முன்னாடியே நான் குர்த்திஸ்லாம் வாங்கினேன், நல்லா இருக்கும். இந்த வாட்டி அதில் பயங்கர ஆஃபராக இருந்தது, அதனால நான் செட்டு வந்து கொஞ்சம் எடுத்திருந்தேன். இதில் நிறைய மாடல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். அஃபோர்டபுள் பிரைஸ்ல, நல்ல குவாலிட்டியில, மாடலும் வந்து நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அதனால எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர்ல இந்த மாடல் நான் வந்து சரியா கவனிக்காம சேம் இதுல இன்னொரு கலர் எடுத்துட்டேன். அதுல பிரிண்ட் மாறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 2 லிஸ்டிங் இருந்தது. அந்த 2 இதுல மாறி இதே டிசைன் வேற கலர் ஆர்டர் பண்ணிட்டேன் நான். 460 ருபீஸோ என்னமோ. இது குர்த்தி வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. எம்முக்கு இது ரொம்ப பெருசு. கண்டிப்பா நான் இதை ஆல்டர் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப லைட்டான மெட்டீரியல். ஃப்ரண்ட்ல இப்படி இருக்கு, ஃபுல்லா குர்த்தி ஃபுல்லா இப்படிதான் உங்களுக்கு பிரிண்ட் வருது. எண்ட்ல இந்த மாதிரி லேஸ் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இதுதான் குர்த்தி ஃபுல்லா. இது டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் கிளாத் வந்து மெலிசா தான் இருக்கு. இதுக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் அண்ட் அதே பிங்க் கலர்ல பிரிண்ட் இருக்கு. பேண்ட் வந்து இந்த அளவுக்கு தான் லூஸ் வருது. ஸோ அதனால நல்லா இருக்கும். இது வந்து கேஷுவல் வேர்க்கு. நான் நோட் பண்ண ஒரு சில பேர் இப்போ ரீசெண்டா கல்யாணம் ஆகுது இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போறவங்க இதுல வந்து என்ன சொல்றது, ரொம்ப நம்ம போடுற மாதிரி பிஜே செட்ஸ்லாம் அலோட் இல்லைன்னா இந்த மாதிரி இதை தான் வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்றாங்க. அடிக்கிற வெயில்ல ஏசியில போனா கூட அந்த ஹீட் வந்து தாங்க முடியல. அடுத்து இந்த ஃபாரஸ்ட் கிரீன் கலர்ல கொஞ்சம் டார்க் டோனா இருக்கட்டும் இதை எடுத்தேன். இதுதான் வந்து சுடிதார் பிரிண்ட். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இப்படிதான் நெக் டிசைன் வருது. இங்க வந்து ஸ்லீவ்க்கு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி குர்த்தி ஃபுல்லா சேம் தான். கொஞ்சம் பிரைட் டார்க் அந்த மாதிரி எல்லாமே கலந்து எடுத்தேன். பேண்ட் வந்து அதே மாதிரி எலாஸ்டிக்ல அந்த பிரிண்ட் ஸ்லீவ்ல இருந்து இல்லையா, அதே பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பேண்ட். இது தெரியுதா உங்களுக்கு, நல்லா ஸ்டிஃபா வெடன்னு இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்டிஃபா இல்லை, பட் ஆனா எப்படி இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு போட்டாதான் கிளாத் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபா இருக்கு. அடுத்து அந்த சேம் டிசைன்ல இன்னொரு கலர் எடுத்துட்டேன் அப்படின்னு இல்லையா, அது இது வந்து எனக்கு அது ஸ்டிஃபா இருந்தது, அந்த கஞ்சி போட்ட மாதிரி. இது வந்து சாஃப்டா இருக்கு. அது வந்து எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு, ஒருவேளை யாரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த உள்ள அந்த கார்டு ஒன்று மாதிரி ஸ்டிஃபா இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து குண்டக்க மண்டக்க இருந்தது, வேற ஒரு இடத்துல இருந்தது. இப்போ 2 இது காட்டினாலும் அந்த இது இல்லாம வேற ஒரு இடத்துல இருந்தது.
ஸோ அதனால் இது இப்போது இந்த நேரத்தில் 1 மணிக்கு நான் வந்து இதை வாஷ் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்ட முடியாது. அதனால் நான் இதுக்கு பதிலாக நான் அதை மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா இது எனக்கு இன்னும் லைட்டாக சந்தேகமாக இருக்குது. ரெண்டுமே ஒரே மெட்டீரியலாக தான் வந்திருக்கணும். ஸோ மேபி வாஷ் பண்ண அப்புறம் இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. எனக்கு என்னன்னா அந்த பிங்க் நான் வந்து பிங்க் கலர் பிடிக்கும் அப்படின்னு எடுத்துட்டேன். பட் ஆனால் அதை நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த பிங்க் கலர்ல ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து அடிச்சுதான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இது வேற பிரிண்ட்ன்னு நினைச்சேன். ஸோ அதில் வந்து கிரே கலர் வாங்கிட்டேன். அதே மாதிரி பேண்ட்டும் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரைப் இருக்க மாதிரி பேண்ட்டும் சாஃப்டாக தான் இருக்கு. டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது ஏன்னா எப்பயுமே எனக்கு அந்த ஒரு இன்ஸ்டிங் கட் ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல, கட் ஃபீலிங் இருக்கு எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல. ஆன்லைன்ல நிறைய ஷாப்பிங் பண்றதுனால மேபி இது இந்த ஒரு பவர் நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். லைக் கவர்ல இருந்து எடுக்கும் போதே எனக்கு தெரியும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோட ஃபேவரட். ஏன்னா இதோட ஷால்காக இதுல டாப்பு பேண்ட்டு ஷார்ட் 3 பீஸ் செட். ஆனால் இது வந்து ஃபுல் செட் இருக்கிற மாதிரி, லைக் ஃபுல் சுடிதார் செட் மாதிரி. இதுவும் அந்த ஆனி டிசைனர் அந்த பிராண்ட் தான். இது வந்து ஃபுல் காட்டன் இல்லாமல் மிக்ஸ்டு காட்டன் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லோ கலர்ல பிக் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கு. ஸ்லீவ்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சிருக்காங்க. மற்றபடி குர்த்தி ஃபுல்லா பிளைன். அந்த ஸ்லீவ்ல கொடுத்த இதுவே வந்து பேண்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக் வச்சிருக்கு. இதோட பேண்ட்டோட சைஸ் இந்த அளவுக்கு லூஸ் இருக்கு. சேம் இதே லூஸ் தான் எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லா பேண்ட்லயும். அடுத்து இதோட ஷால். எனக்கு இந்த மாதிரி ஷிஃபான் ஷால் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே குர்த்தி மெட்டீரியல்லாம் குர்த்தி மெட்டீரியல் இல்லை, சுடிதார் மெட்டீரியல்லாம் எடுக்கிறேன்னா ஷால் இந்த மாதிரி ஷிஃபான்ல இருக்கான்னு பார்த்து தான் எடுப்பேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதாவது காலேஜ் டைம்ல இருந்தே அப்படின்னா. ஒன்று மெயின் ரீசன் என்னன்னா பின் பண்றதுக்கு வசதியா இருக்கும். என்னோட பாடிக்கு வந்து நல்லா அந்த ஸ்டிஃபா காட்டன் ஷால்லாம் போட்டா என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஷால் மட்டும் தான் தெரியும், நான் தெரிய மாட்டேன். அதனால நான் மோஸ்ட்லி இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. அடுத்து லாஸ்ட் செட். இதுவும் வந்து சேம் ஆனி டிசைனர் அந்த பிராண்ட்ல இருந்து. இது ஃபுல் செட் மாதிரி, லைக் டாப் பேண்ட் அண்ட் ஷால். இதோட ஷால் வந்து காட்டன் ஷால், ஷிஃபான் ஷால் கிடையாது. பட் ஆனால் இது வந்து ஃபுல்லா காட்டன் செட் அப்படின்றனால அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கலர் மாதிரி இது சொல்லலாம். இது இந்த கலர்ல நான் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால எடுத்தேன். இதுதான் குர்த்தி. அதே மாதிரி மெட்டீரியல் தான், நல்லா நெக்ஸ்ட் காட்டன் மாதிரி ப்ளூ கலர்ல ஃபுல்லா ஃப்ளாரல் பிரிண்ட். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்லீவ்ல கொடுத்த டிசைனே பேண்ட்லயும் வச்சிருக்காங்க. பேண்டோட எண்ட்ல வந்து அந்த டாப்போட டிசைனே பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷால். இந்த ஷால் வந்து இந்த மாதிரி லைக் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் காட்டன் ஷால். இது வந்து சிங்கிள் ப்ளீட்ஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். நான் காலேஜ்ல வந்து ஃபுல்லா அந்த பின் போட்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போடுறதுனால நான் ப்ளீட்ஸ் வச்சு தான் போடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் காலேஜ்க்கு அப்புறம் ஐயோ அப்போ வச்ச ஷால்ல அந்த அந்த இதுவே போதும். அதுக்கப்புறம் நான் ஷாலே போடுறதே கிடையாது. ரொம்ப 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 ரேரு. சுடிதார் ஸ்டிச் பண்ணாலும் ஷால் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ இதான் லாஸ்ட் ஐட்டம். இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். Hope you guys like this video. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.